உடுமலையில் உணவு பாதுகாப்புத்துறை திருப்பூர் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் விஜய லலிதாம்பிகை தலைமையில் சாலையோர உணவு கடை நடத்துவோருக்கு விழிப்புணர்வு முகாம், உணவு பாதுகாப்பு பதிவு சான்று பெறுதல் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த மாதிரி பொட்டு இந்த மாதிரி அது கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை சொன்னோம்னா நம்ம கிட்ட வர ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். எதுக்குன்னு கேட்டா, லட்டு பிடிக்கும் போது ஒரு தடவை என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் உண்மை. மூக்குத்தியோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த திருகாணி இருக்கு. இன்னொரு இடத்துல லட்டு மஞ்சள் கலரா இருக்கும். நம்ம மஞ்சள் கலர் பூ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பூ இல்லையா, சாமந்தி, அதோட அந்த இது வந்து இருந்தது. ஆனா உண்மையான கம்ப்ளைண்ட் தான். உங்களுக்கு உதவி பண்ண மட்டுமே நாங்க இருக்கோம். தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. அதுக்குன்னு தவறுதலா செஞ்சுட்டு உதவி கேட்காதீங்க. அதை எங்களால பண்ண முடியும். நான் அதையும் சொல்லிடுறேன். உதவி பண்ணுவோம், தவறுகளுக்கு வந்து ஹெல்ப் கேட்காதீங்க. பண்ணவே மாட்டேன். இதே போலதான் நம்ம வந்து டிஎன் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். அப்பதான் நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், புதுசா வர அப்டேட் எல்லாமே நமக்கு சரியா. நிறைய நம்ம ரீல்ஸ் பாக்குறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்தாதான் நம்ம அப்டேட் ஆயிக்க முடியும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் அதை சொல்ல முடியும். அவங்களும் நிறைய பேர் வீட்டுல உங்க குழந்தைங்க எல்லாம் காலேஜ்ல படிப்பாங்க, அவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முகாமில் உணவு பாதுகாப்பு அலுவலர் கோட்டீஸ்வரன் மற்றும் குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் உணவு பாதுகாப்பு பதிவு சான்று கேட்டு 232 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. முகாமில் கலந்து கொண்ட வணிகர்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழுவினர் மருத்துவ பரிசோதனை செய்தனர். உணவு பாதுகாப்புத்துறை செயலி பதிவிறக்கம் செய்யவும், துறையின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையின் சமூக வலைதளங்களை பின்பற்றவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.